பணம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பணம் ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பணம் எவ்வளோ வேல்யூன்னு நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். ஆனா நெறைய பேருக்கு இந்த பணத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. ஆனா லைஃப்ல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்த சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய செலவுன்றது அந்த வரவுக்கு அதிகமா தான் இருக்கு. அதனால இன்னும் நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில வழக்கத்துக்கு மாறா இன்னும் தூரம் ஓடி ஓடி சம்பாதிக்கிற நிலைமை ஏற்படுது. இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு கடைசியில வாழ்க்கையே ஓடிடுது. நம்ம கடைசியில என்னதான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சோம்னு பார்த்தா, அதுவும் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு. அப்படின்றது தான் இன்னைக்கு நெறைய பேருடைய மன வருத்தமா இருக்கு. நம்ம இந்த 2024 புது வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து நம்ம பணத்த சம்பாரிக்கிற ஸ்டைல மாத்திக்கோங்க. பணத்த தேடி ஓடுறத விட்டுட்டு, பணத்த எப்படி நம்மள தேடி வர வைக்கிறதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி பார்க்கறது மூலியமா அத நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்போது, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றம் வரும். பொதுவா நம்ம வாழ்ற இந்த நாட்டுல பணத்துடைய தேவை அதிகமாயிட்டே போகுது. ஆனா, அதுக்குடைய வரவு கம்மியா தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு சிலரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைய ஓட்டுறதே பெரும் சவாலா இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கிற விலைவாசி அப்படி இருக்கு. எத தொட்டாலும் காசு அப்படின்ற சூழ்நிலைக்கு உலகமே போயிடுச்சு. ஆனா, என்னதான் நாம ஓடி ஓடி சம்பாரிச்சாலும், அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா அமையறதில்ல. இது நெறைய பேருடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடக்குது. நம்ம பொது வழியில நெறைய பேர சந்திச்சுட்டு இருப்போம். அப்படி சந்திக்கிறதுனால அதுல ஒரு சிலரெல்லாம் ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஸ்மால் பிசினஸ் பண்ணும்போது, ஆரம்பத்துல ஒரு சின்ன முதலீடு வச்சு, ஒரு சின்ன தொழில தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனா, ஒரு சில வருஷத்துல அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். அதற்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போகும். அது ஏன் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, அவங்களுடைய சம்பாதிக்கிற ஸ்டைல மாத்துறனால தான், அவங்க இந்த குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பொதுவா நெறைய பேரு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. இல்ல ஒரு தொழில் செய்றவங்களும் இருக்காங்க. இதுல வேலைக்கு போய் வேலை செய்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வேலைக்கு போறதா, இல்ல பிசினஸ் பண்றதா அப்படின்ற கன்ஃப்யூஸ்ல இருப்போம். நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும், நம்மளுடைய சேலரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அத வச்சு நமக்கும், நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கும், நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்துக்கும், நம்பளால தேவைய பூர்த்தி செய்ய முடியறதில்ல. பணம் கண்டிப்பா உங்கள நோக்கி வரணும்னா, நீங்க பிசினஸ சூஸ் பண்ணுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் பிசினஸ சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா, நீங்க இந்த பிசினஸ் சூஸ் பண்றனால, இந்த தொழிலுக்கு நீங்க தான் எல்லாமே அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துடும். ஒரு பிசினஸ சூஸ் பண்ணும்போது, அத சரியா வழிநடத்தணும். அதனுடைய வரவ அதிகரிக்க நீங்க அதற்கான உழைப்பையும், நேரத்தையும் செலவழிக்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்க பணத்த வர வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க உங்களுடைய தகுதிய வளர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கான நேம், அதாவது ஒரு பிராண்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க செய்ற எந்த துறையா இருந்தாலும் பரவால்ல. ஆனா, தொழில்ல இது போல செய்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பொதுவா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அந்த ஹோட்டல்ல ஒரு சாப்பாடுடைய விலை ரூ. 60 இருக்கும். சில ஹோட்டல்ல அதே சாப்பாடுடைய விலை ரூ. 200 இருக்கும். அதே போல தாங்க, ஒரு கார் ஷோரூம்ல போயிட்டு ஒரு ரூ. 5,00,000 குடுத்து ஒரு கார வாங்குறோம். அதே ஷோரூம்ல 20, 30 லட்சத்துக்கும் கார் இருக்கு. ஆனா, அந்த ரூ. 5,00,000 மதிப்புடைய காரும் சேல் ஆவுது. ரூ. 20,00,000 ரூ. 30,00,000 இல்ல அதுக்கும் மேல இருக்கிற காரும் சேல் ஆவுது. இதுக்குள்ள என்ன டிஃபரெண்ட்? அத நம்ப யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்களா? ஏன்னா, அந்த ரூ. 5,00,000 இருக்கிற காருக்கும், 20, 30,00,000 இருக்கிற காருக்குள்ள வித்தியாசம். அந்த ரூ. 5,00,000 கார்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கும். அது ஏழ்மையா இருக்கிறவங்க அந்த கார வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த 20, 30,00,000 கார்ல அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது வசதிகள், அதனுடைய வேல்யூ அதெல்லாமே அதிகமா இருக்கும். இந்த மாரி அதிகமா இருக்கிறனால, இத பத்தி ஃபுல் விவரமும் நம்ம மக்களுக்கு தெரியறனால, அந்த மக்களும் அத போய் தொடர்ந்து வாங்குறாங்க. அந்த ரூ. 5,00,000 காருக்கும் 20, 30 அதுக்கும் மேல இருக்கிற காருக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா, அந்த ரூ. 20,00,000 காருக்கு இருக்கிற அந்த காருடைய பிராண்ட் நேம். அத வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காருக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்கு. அதனால நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த கார்ல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால தான் அது அவ்வளோ ரேட்டா போது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால தான் அந்த காருக்கும் அவங்க ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே போல தான் நம்ம ஹோட்டல்லயும் ரூ. 200 குடுத்து சாப்பாடு வாங்குனாலும் ரூ. 50 சாப்பாடும் போகும். ரூ. 200 சாப்பாடும் போதுன்னா, அந்த ரூ. 200க்கானது அதுக்கேத்த மாரி பல வகையில நமக்கு அது வச்சிருப்பாங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். ஏன்னா, அதனுடைய பிராண்ட் நேம், அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியறனால, அது காசு அதிகமா இருந்தாலும் பரவால்ல சொல்லிட்டு அத வாங்குறோம். அதே போல தான் ரூ. 200 சாப்பாடு வாங்குறோம். இந்த மாரி நம்பளும் நமக்கான ஒரு பிராண்ட் நேம கிரியேட் பண்ணி வைக்கிறனால, அதாவது பிராண்ட் நேம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறனால, நம்ப பணத்த தேடி ஓட வேண்டிய அவசியம் வர்றதில்ல. பணம் நம்மள தேடி வர சூழ்நிலை ஏற்படும்.
அது எந்த துறையில இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கான துறைய தேர்ந்தெடுத்து, அதுல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த துறையில அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு, உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேம கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க. அது எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்டா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில இது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு கோல நீங்க அமைச்சுக்கோங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு கோல நீங்க வச்சுக்கோங்க. அந்த கோலுக்கு ஏத்த மாரி அந்த துறைய தேர்ந்தெடுத்து, நீங்க எது உங்களுக்கான தேவையோ, அத இன்டர்நெட் அப்படின்ற இணையதளம் மூலியமா தேடி பாருங்க. கூகுள் பண்ணுங்க, இல்ல YouTubeல பாருங்க. அங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஸோ, நீங்க இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. நம்ப பணத்துக்காக ஓடக்கூடாது. அந்த பணத்த நம்பகிட்ட வர வைக்கணும். அதேபோல இதெல்லாம் நம்மளுடைய நேரத்தையும், பயிற்சியும் நம்ப அதுக்காக செலவிடும்போது தான், அதனுடைய வேலையும் நடக்கும். இதனால நம்மளுடைய அறிவும், புத்திசாலித்தனமும் அதிகமாகும். ஸோ, இது தொடர்ந்து நடக்கணும்னா, நம்மளுடைய புத்திசாலித்தனமும் ஒரு காரணம் அப்படி சொல்லிட்டு, நம்மளுடைய அறிவ யூஸ் பண்ணி, நம்ம பணத்த எப்படி நம்ப சம்பாரிக்க போறோம் அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்மளுடைய தகுதிய வளர்க்கறனால, நமக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் வந்துடும். பணமும் நம்மள தேடி வர ஆரம்பிச்சுரும். ஆனா, இதெல்லாம் பண்ணாம நெறைய பேரு என்ன பண்றாங்கன்னா, "நான் காலேஜ் முடிச்சுட்டேன். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் நான் நெறைய சம்பாரிக்க கத்துக்கினேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம தான் படிச்சிருக்கோமே, அத மட்டும் வச்சுட்டு லைஃப்ல சம்பாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் போதாது ஃபிரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த காலத்துல இணைய சேவைய பயன்படுத்தி நம்ம நெறைய விஷயத்த கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோ மூலம் நீங்க இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இலக்கு என்ன? அப்படின்றத தெரிஞ்சு, அதற்கான ஒரு பயிற்சிய தொடர்ந்து ஆரம்பிச்சா, நீங்க உங்களுடைய தகுதிய உயர்த்த முடியும். சரி, அது எப்படி நம்ம கத்துக்கிறது? இப்போ இந்த வீடியோலேருந்து நீங்க கேட்ட விஷயத்த 1 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுடைய மாற்றத்த பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உதாரணமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்கே எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்க பத்தி YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. அதிலிருந்து வரக்கூடிய வீடியோவையும் Googleல சர்ச் பண்ணி பாருங்க. அதிலிருந்து வரக்கூடிய வீடியோவ பொறுமையா கேளுங்க. அது மட்டும் இல்லாம அத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கிறது தான் அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது தான் உண்மையாவே இந்த விஷயத்த பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு அத தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வருமானமும் அதிகமாகும். இத நீங்க எந்த துறையில இருந்தாலும் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணி நீங்க அதிகமா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ, நீங்க உங்களுடைய இலக்க செட் பண்ணுங்க. 1 மாசமாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒருபடியாவது முன்னேறும். இந்த மாதிரிலாம் நடந்தா நமக்கு மகிழ்ச்சியாவும் இருக்க முடியும். இந்த பணத்த ஈர்க்கும் காந்தமாவும் நம்ப மாறிடுவோம். இது நடக்கிறனால இந்த பணத்துடைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நமக்கு டோட்டலா மாறிடும். உங்க இலக்கு 1 மந்த் ட்ரை பண்ணும்போதே, இந்த பணத்த எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பணமும், புகழும் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். இதனால உங்க மனசுல பணத்த நம்ப சம்பாரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அப்படின்ற நம்மளுடைய எண்ணத்த இது மாத்திரும். ஸோ, அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோல இருக்கிற விஷயத்த நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு, அது உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.